இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யுவர் ஆனர், அடுத்தது முருகனோட கடைசி தங்கச்சி அஞ்சலியை விசாரிக்கிறதுக்கு அனுமதி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. உங்களுக்கு ஸ்ரீகாந்தை எப்படி தெரியும்? எங்க அக்கா வேலை பார்த்த கம்பெனியோட ஓனர். அப்போ உங்க அக்காவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் என்ன பழக்கம்? எங்க அக்கா ரொம்ப சின்சியரா வேலை பண்ணாங்க. அது அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால போதும் அதெல்லாம் கேட்டாச்சு. மை லார்ட், இவங்களும் இவங்க அம்மா சொல்றதா சொல்லுவாங்க. இவங்க வீட்ல யாருமே உண்மையே பேச மாட்டாங்க. நீங்க போங்க மேடம். துளசி, நீங்க கொஞ்சம் குற்றவாளி கூண்டுக்குள்ள வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். பர்மிஷன் கிராண்டட். நீங்க சொல்லுங்க. யுவர் ஆனர், எங்க அம்மா சொன்னதையும் என் தங்கச்சி சொன்னதையும் தான் நான் சொல்லுவேன். ஸ்ரீகாந்த் என்னை ரொம்ப நம்பினாரு. நான் அவருக்கு உண்மையா இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் குழந்தை தியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்ரீகாந்த் சார எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப நல்லவர். அவங்க 2 பேருக்காகவும் தான் நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இல்ல யுவர் ஆனர், அவ போய் சொல்றா. இங்க பாருங்கம்மா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க. இவ ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியை விட எங்க கம்பெனி பெருசு. பிசினஸ் இண்டஸ்ட்ரியில பெரிய கம்பெனி. எங்க அண்ணனை வளைச்சு போட்டா 4 தலைமுறைக்கு வாழலான்னு பிளான் பண்ணி எங்க வீட்டுக்குள்ள வர பார்த்தான். இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? யுவர் ஆனர், இவ்ளோ பொய்களை மொத்தமா நான் கேட்டதே இல்லை. என்ன குற்றவாளியா நினைக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். கண்டிப்பா இதுக்கான ஆதாரத்தை நாங்க ஒப்படைக்கிறோம் யுவர் ஆனர். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுங்க. இன்னும் எவ்வளவு நாளுமா டைம் கொடுக்கறது? ஏற்கனவே டைம் கொடுத்தோம். எவிடன்ஸ் ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் ஒரு எவிடன்ஸையும் காணோம். நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு இது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. என்னதான் பண்ண போறீங்க? இல்லன்னா நீங்களும் உங்க அண்ணனும் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு எழுதுற மாதிரி ஆயிடும். சகல, ஐயோ, என்ன சகல இப்படி உடைஞ்சு போய் நிக்கிறீங்க? உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சகல, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, சகல என் ஃபேமிலியை காப்பாத்துற ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா இறங்கி என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். ப்ரோ, செம்ம கடுப்புல இருக்கிறேன். போயிடுங்க தேவையில்லாம. அடடடடடா, என்னமா நடிக்கிறீங்க? வேற லெவல் சகல நீங்க. உங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஆஸ்காரே கொடுக்கலாம். அது பழைய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதை தெரியும்ல? அந்த வேலையை தானே பாக்குறீங்க. நான் ஒழுங்கா சொல்லிட்டு இருக்கிறேன். தேவையில்லாம பிரச்சனை ஆனா அப்புறம் நான் காண்டாயிடுவேன். ஓ, கோவம் வருதா? ஓஹோ, இங்க பாருங்க சகல, இந்த கேஸ்ல முருகனை உள்ள வச்சதே உங்க அப்பா தான். ஆனா ஒண்ணு சகல, இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஆமா, உங்க அப்பா ஏன் இந்த கேஸ்ல இருந்து யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? இதுல உங்க ஃபேமிலில யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்க? அது தெரிஞ்சிருச்சே ப்ரோ.
இன்னும் ஏன் நடிக்கிறீங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கைவிட்டாலும் நான் இதை கைவிட மாட்டேன். ஏன்னா என் ஒய்ஃப் ஃபீல் பண்றாள்ல, அவளுக்காகவே இந்த கேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, முருகனை எதுக்கு இப்படி பிளான் பண்ணி மாட்டி விட்டாங்க, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிப்பேன். சகல, நான் களத்துல இறங்கினேன்னு வைங்க, விஷயம் வேற மாதிரி போகும். சரியா? பாக்குறேன். அப்படியா? சரி, பாத்துக்கலாம் விடு. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்பா, என்னடா? என்ன நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? முருக மச்சான் இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு யார்ப்பா காரணம்? சொல்லுங்கப்பா. ஏய், எல்லாம் உனக்கு நான் தானே பண்ணேன். நான் என்ன? அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. கட்சி ஆபீஸ்க்கு உடனே வர சொன்னாங்கன்னு கார்ல வேகமா போயிட்டு இருந்தோம். நீ தான் காரை ஓட்டிக்கிட்டு வந்த. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சே, ஞாபகம் இருக்கா? அந்த கோர விபத்துல துளசியை கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஸ்ரீகாந்த் இறந்து போயிட்டாரு. அதோட அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுல உயிர் தப்புனது அந்த ஒரு குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தை வேற யாரும் இல்ல. இப்ப நீ வளர்த்துக்கிட்டு இருக்கியே, அந்த தியா தான். இப்ப என்ன? அந்த முருகனை காப்பாத்தணும், அவ்வளவுதானே? நான் காப்பாத்தி அவனை வெளியே கொண்டு வரேன்டா. கொஞ்சம் டைம் குடுறா. ஒரு 3 மாசம் அவன் ஜெயில இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவனை நாமளே ஜாமீன்ல எடுத்துடலாம்டா. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருறா வெற்றி. கோவத்தில் ஏதாவது தப்பா பேசின மன்னிச்சிருங்கப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன்னா, நான் தான் இந்த ஆக்சிடென்ட் இல்ல இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு கோர்ட்ல ஒத்துக்க போறேன். டேய், நீ சரண்டர் ஆகுறதுன்னா உன்னை அப்பவே சரண்டர் ஆக சொல்லிருப்பா. எதுக்குப்பா எனக்கு அவர் போய் சரண்டர் ஆகணும்? டேய் டேய் டேய், அவர் உன் பொண்டாட்டியோட அண்ணன்டா, உன் மச்சான்டா. மச்சான்ங்கிறது கூட பிறந்தவங்க வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் உதவி பண்ணுவாங்க. அப்படி ஒரு உதவியா நினைச்சுக்கேன்டா. இங்க பாருடா, அவனை சரண்டராக வைக்கணுங்கிறது எங்க நோக்கம் இல்லடா. எப்படியோ தப்பா அவன் வந்து இதுல மாட்டிக்கிட்டான்டா. என்ன நியாயம்ப்பா இது? நான் தப்பு பண்ணுவேனா? அவரு தண்டனை அனுபவிக்கணுமா?